உலக தத்துவங்களுக்கெல்லாம் முன்னோடியானது கிரேக்க தத்துவம். இதனை முதலில் உலகுக்கு தந்தவர் யாருன்னா சாக்ரட்டிஸ். அதனைத் தொடர்ந்து இருவர் தத்துவ உலகிற்கு மாபெரும் பங்களிப்பை செய்திருக்கின்றனர். ஒருவர் யாருன்னா சாக்ரட்டிஸின் மாணவர் பிளாட்டோ, மற்றவர் பிளாட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில். இந்த மூவரையும் தான் கிரேக்க தத்துவம் உலகின் மும்மூர்த்திகள் என்று வர்ணிக்கிறது. தத்துவ மேதை அரிஸ்டாட்டிலை பற்றி தெரிந்து கொள்வோம். கிமு 384ஆம் ஆண்டு கிரேக்கத்தின் ஸ்டெஹிரா என்ற நகரில் பிறந்தவர் அரிஸ்டாட்டில். தனது தந்தையிடமிருந்து உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொண்ட அரிஸ்டாட்டில் தனது 17வது வயதில் பிளாட்டோ அகாடமியில் சேர்ந்தார். சுமார் 20 ஆண்டுகள் பிளாட்டோவிடம் பாடம் கற்ற அரிஸ்டாட்டில் குருவை மிஞ்சும் மாணவனாக இருந்தார். அவரது அறிவு கூர்மையை பார்த்து வியந்த பிளாட்டோ அரிஸ்டாட்டிலை தனது பள்ளியின் அறிவு களஞ்சியம் என்று போற்றி மகிழ்ந்தார். அரிஸ்டாட்டிலின் அறிவுத்திறனை அறிந்த மாஸ்டோனிய மன்னன் பிலிப்ஸ் தனது மகனுக்கு ஆசிரியராக வரும்படி அழைப்பு விடுத்தார். அந்த மகன் வேறு யாரும் இல்லை, கைப்பற்றுவதற்கு இனி தேசங்களே இல்லையே என கலங்கினான் என வரலாறு வர்ணிக்கும் மாவீரன் அலெக்சாண்டர் தான். அலெக்சாண்டரும் வேறு சில முக்கிய பிரமுகர்களின் பிள்ளைகளும் அரிஸ்டாட்டிலிடம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டனர். மாவீரன் அலெக்சாண்டர் ஒவ்வொரு தேசமாக கைப்பற்றிய போது அவற்றின் மன்னர்களையும் வீரர்களையும் நன்முறையில் நடத்தியதற்கு அரிஸ்டாட்டிலின் போதனைகள் முக்கிய காரணமாகும். நாம் சில அரிஸ்டாட்டிலின் தத்துவங்கள் சிலவற்றை காண்போம்.